ஹாய். சரி சரி சரி. உனக்கு கட்டி கட்ட வேணும் உனக்கு கள்ளமுள்ள நெஞ்சு. ஹலோ, லிஃப்டா கொடுத்தேன். கார்ல ஏறினதுல இருந்து இல்லைங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. அதான் அவ கூட தனியா கார்ல வரப்போ கையை பிடிக்கிறதா? கல்யாணத்துக்கு முன்னாடி? ஞான பழமா நீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா நீங்க எதுவும் தப்பா கைய பிடிச்சுக்கலாமான்னு கேட்க போறீங்க. இதுல தப்பா எடுத்துக்கிற நான் என்ன பத்தி சொல்றேன்? எப்பவுமே என்கிட்ட போய் சொன்னாலோ ஏமாத்தினாலோ போய் சொல்ல மாட்டேன். எனக்கும் போய் சொல்றவங்களே பிடிக்காது. உங்களை பார்த்தா பொய் சொல்லாதவர் மாதிரிலாம் பொய் சொல்லுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மறுத்து பேசாம அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா? நம்மள பயங்கரமா போட்டு வாங்குது. இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் சும்மா விடுறேன். என்னாச்சு? கீழே போயிட்டே இருப்பேன். சரிங்க, இங்க இருங்க போலாம். Sugar baby, sugar baby, sugar baby. என்ன? நீங்க நல்லா பாடுறீங்க. தேங்க்ஸ். உங்க கையை பிடிச்சுக்கிட்டுமா? இவ்ளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறதுனால தரேன். இவ்வளவு கையை பிடிக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்க. என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறது. அப்பெல்லாம் இல்லைங்க. ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். அது கூட நிறுத்துறீங்களா? நிறுத்துறேன். தேங்க்ஸ்ங்க. ஓகே, போலாமா? sugar baby, and sugar baby, sugar baby. நீங்க இப்போ சுகர் பேபின்னு பாட்டு பாடுறீங்களா? வைக்கட்டுமா? இனிமே ஸ்வீட் பேபி. I love you too, baby. அவர் வர வெளியில படுத்து தூங்குறாரு. தனோ, தனோ. என்னக்கா? தனோ, அக்கா நீ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏய், வெளிய ஒரே இடியும் மின்னலுமா இருக்குடி. அதுக்கு அவரை போய் பாரு. நான் போய் பாத்துக்கிறேன். அவர் எழுப்பி உள்ள வந்து படுக்க சொல்றீ. என்ன கேக்குறேன்? ஏய், வெளிய ஒரே இடியும் மின்னலுமா இருக்குடி. ஆகுறது அதே அவரை கொஞ்சம் உள்ள வந்து படுக்க சொல்ல. எனக்கமா மூத்த பிள்ளைய தானே இடி மின்னல் அடிச்சா வெளிய போக கூடாது. ஏய், இப்போ இளைய பிள்ளையா இருந்தா மூத்த பிள்ளையா இருந்தா இடியும் மின்னலுமா இருக்குமான்னு சொல்லி உள்ள வந்து படுக்க சொல்லு. ஏங்க எங்க பாருங்க, மழை வர மாதிரி சொல்லி போய் கூட்டிட்டு வந்து தூங்க வை. என்ன தொந்தரவு பண்ணாத. ஏய் தனு, சொன்ன கே. மலரக்கா, அக்கா பட் டயர்டா இருக்கு, தூக்கம் வருது தமிழ். அதான் போடி. நீயும் மாமாவும் தானே ஒரே பாசம் மழையா பொழிய முடியாதுன்னா எனக்கு என்ன? எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? என்னாச்சு? ஏய், எம்எல்ஏ மாநிலத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம எனக்கு தேவையே இல்ல. போஸுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பிடிச்சிருப்பான். கடவுளே. அம்மா, பாய் நிறையா மருமகளை பாத்தியா? ஏய், பாத்தியா போஸ்? ஆமாமா, ரெண்டு பேரும் பார்த்து பேச லாங் டிரைவ் போயிட்டு வந்தோமா. அதுவும் பயங்கரமா செஞ்சாமா. ஐயோ பாரு, நான் இப்படி ஒரு கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. எனக்கு உங்களை ரொம்ப சரி. வேற என்ன சொன்னா? அவளை பார்த்தா நிறைய சொன்னா பிடிக்காது. எல்லாத்தையும் உண்மையா இருப்பேன். அதுல பாதி விஷயம் எனக்கு ஒண்ணு கூட புரியல. பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருடா. ஆமா, தேவையில்லாம நீ எந்த பிரச்சனையிலும் சிக்கிடாத. புரியுது? மோதலி இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அவளுக்கு போய் எல்லாரும் உண்மையா நேர்மையா இருக்கணும்னு நினைத்தா. நேர்மை உண்மை இதெல்லாமே அதாது சரிதாண்டி. அத வச்சு காரணம் கொண்டு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. ஆமாமா, இவன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும். இவனை இப்ப கிட்ட பேசணும்னு சொன்னல, பேசலாம். என்ன இந்த இடி இடிக்குது? இருக்காரே. தூக்கத்தை பாரு. ஏங்க ஏங்க உங்களதாங்க. ஏங்க இவ்ளோ இடியும் மின்னலுமா இருக்கு. பயம் வந்துருச்சோ? இடியும் மின்னலுமா? ஏங்க உள்ள வந்து படுங்க. இங்கே படுத்துக்கிறேன், நீ உள்ள போ. வாட காத்து இதுல படுத்தா சளி பிடிச்சு மூந்து படுக்கிறீங்களா இல்லையா?
ஓவரா இருக்கு. ஆமாங்க, எனக்கே என்ன ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் உள்ள வந்து படுங்க. இப்ப கூட வரேன் இரு. காரம். நீ முன்னாடி போ. வாதே மண்ணில் நீ ஒரு மூங்கில் காடறிய சிறுவென்று தோன்றியதே. நிக்கிறான்னு பாத்தீங்களா? பார்ப்பதில்லை இடைதே. ஒரு நீயாசை வந்தது. உங்க அக்கா வேணும்னே கட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, கோடி ரூபாய் கொடுத்தாலும் துண்டை போட்டு டயலாக் பேசாத. ஓகே. வானும் மண்ணும் கண்ணில் நீலம் ஒட்டிக்கொண்ட சிறு பனிகள் என்ன? காதல் இடம் பாதில்லை, அது பொசுக்கென்று பூ. ஒரு நீரோடை நீருக்கு கரை நின்று நேர்ந்திடுமோ. சாரிங்க, ரொம்ப ம். ஐயோ, நம்ம வீட்டு வைக்க பொருளை இடி விழுந்து. ஐயோ, அக்கா. வாங்க மாமா. ஐயோ, சரிங்க. சீக்கிரம். மாமா, நல்ல வேலை மாமா. அக்கா இங்க பாருங்க. சரி பரவாயில்ல விடு. நீங்க மாப்ள என்ன மாப்ள இடி விழுந்து நேரில் பேசிக்கலாம் மாமா. போய் படுங்க. சரி மாப்ள சரிம்மா நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நான் இப்படி நினைச்சா வாப்பலா வா போய் உள்ள போய் பாரு. என்ன கருப்பு இப்படியே என்ன பண்ண சொல்ற விடு பாத்து. புருஷன் மேல பயங்கர பாசமா தான் இருக்க. முன்னாடி தெரிஞ்சிருக்கு பாத்தியா? எங்க ரெண்டு பேருக்கும் அது தோணல. போய் உள்ள கூட்டிட்டு வந்தேன். சூப்பர்க்கா. हेलो फ्रेंड्स, कैसे हो? तो फ्रेंड्स, जैसे कि आज हम आपसे शेयर करने वाले हैं कुछ बातें जो कि खाने की वीडियो से रिलेटिव है। सबसे पहले फ्रेंड्स, हमें कमेंट्स में ये ज़रूर बताना कि आपको कौन सी रेसिपी सबसे अच्छी लगती है और सबसे आसान चीज़ क्या है बनाने में। तो चलो आज हम बताने वाले हैं आपको कि आप आलू और गोभी की सब्ज़ी कैसे बनाएं। तो आप एक बात यह है कि आप किस तरीके की बनाना चाहते हो, रसीली बनाना चाहते हो या सूखी बनाना चाहते हो, या फिर मतलब बहुत से लोग प्याज लहसुन वाली खा लेते हैं, बहुत से लोग नहीं खाते। तो ये भी लोगों को जानना बहुत ज़रूरी है और हमें कमेंट्स करके एक बार ये ज़रूर बताना कि आप कौन सी खाना चाहते हो और कौन सी सबसे ज़्यादा आपको अच्छी लगती है। तो सबसे पहले हम आते हैं गोभी। तो गोभी हमेशा हमें जो खिली खिली गोभी होती है वो ही हमें लेनी चाहिए, क्योंकि जो ज़्यादा गुथी हुई गोभी रहती है वो बेकार, उसमें कीड़े निकलते हैं ज़्यादा। बट कीड़े तो किसी में भी हो सकते हैं, पर उसमें ज़्यादा चांसेस रहते हैं जो बंधी हुई रहती है, और जो खिली सी रहती है ना, थोड़े फूल खिले खिले रहते हैं, उसमें कम चांस रहते हैं। तो फ्रेंड्स, अच्छे से गोभी लें और आलू को छीलें अच्छे से, और गोभी को छील के धो के अच्छे से फ्राई कर ले। पहले फ्राई करने के बाद फिर हम आ जाते हैं मसालों पे और टमाटर प्याज पे। अगर आप प्याज खाते हैं तो आप डाल सकते हो, नहीं खाते तो स्किप कर दो। तो टमाटर प्याज की ग्रेवी बना लीजिए और अदरक ज़रूर होनी चाहिए, जिससे कि जो उसमें बाएँ होती है थोड़ी कम हो जाती है। तो आप उसे भी पीस लीजिए जार में मिक्सी के। फिर उसके बाद आ जाते हैं बेसिक मसाले यूज़ करते हैं हम, वही बेसिक मसाले यूज़ करेंगे और फिर उसे हम, आजकल नॉर्मली सभी को आता है ये बनाना, बट ये इम्पोर्टेंट था जानना कि
आपको गोभी कैसी लेनी चाहिए, क्योंकि बहुत से लोग सब्जी अच्छे से नहीं ले पाते। तो फिर हम अपने गोभी को अच्छे से सभी बेसिक मसाले डालकर अच्छे से बना लेंगे। उसके बाद ये लोगों का डिसाइड करना रहता है कि क्या था, रोटी ज़्यादा अच्छी लगेगी या पूड़ी। तो कुछ लोग ऐसे होते हैं कि पूड़ी खा लेते हैं और कुछ लोग ऐसे होते हैं कि रोटी ही ज़्यादा पसंद करते हैं। तो मेरा मानना है, तो मैं खुद ज़्यादा पूड़ी नहीं खाती हूँ, क्योंकि मुझे इतनी पूड़ी अच्छी नहीं है। पर हाँ, पकौड़ी ये सब हाँ अच्छे लगते हैं, पर पूड़ी नहीं। इंसान मतलब जो इंसान है वो पूड़ी पकवान से जल्दी बोर हो जाता है। बट ऐसी रोटी ऐसी है ना, आपको उससे कभी भी बोर नहीं होता। इंसान डेली में खाता है, रोज़ खाता है। तो फिर हमें आप ज़रूर बताना हमारी वीडियो आपको कैसी लगी। वीडियो अच्छी लगी तो वीडियो को लाइक और चैनल को सब्सक्राइब और कमेंट करके ज़रूर बताना कि आपको नेक्स्ट वीडियो किस टॉपिक पे चाहिए, क्योंकि मैं चाहती हूँ लोग अच्छी सब्ज़ी खरीदें और अच्छा खाना बनाएं, क्योंकि आजकल खाना ही मतलब रह चुका है। क्योंकि आजकल नॉर्मली चीज़ें, ये बाहर की चीज़ें ज़्यादा नुकसान देती हैं। तो ज़्यादा से ज़्यादा मैं ये चाहती हूँ कि आप घर पे ही बनाएं अपनी कोई भी वेजिस हो, मतलब कुछ भी हो। बाहर जैसे चिल्ली विल्ली मोमोज़ घर पे बनाएं आराम से। चलो तो बाय बाय। अब हम आपको नेक्स्ट में मिलते हैं, नेक्स्ट व्लॉग में।